வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அரசாங்கத்திற்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இப்பொழுது இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்பாக அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல்வேறுபட்ட உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டன. பிரத்யேகமாக தமிழ் மக்களுக்கு பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டன. காணிகள் முழுமையாக முப்படைகளும் கையகப்படுத்தியிருக்கக்கூடிய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டது. மாகாண சபை தேர்தல்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒரு வருடத்துக்குள் நடக்கும் என்று கூறப்பட்டது. இப்பொழுது 2 வருடங்கள் முடிந்தும் அது நடைபெறுவதாக இல்லை. காணிகள் விடுவிப்பும் கூட 2 வருடமாகியும் கூட காணிகள் விடுவிப்பு என்பது ஒரு கேள்வி அடையாளமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று கூறினார்கள். அது உடனடியாகவே நீக்கப்படும் என்று கூறினார்கள். இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாக 2 வருஷத்துக்கு பிற்பாடு பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் ஒன்று, ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருப்பதாக இப்பொழுது சொல்கிறார்கள். அரசியல் கைதிகளினுடைய விடுவிப்பு தொடர்பாகவும் இப்பொழுது அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்ற ஒரு புதிய கருத்தையும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலகட்டத்திலும் பிற்பாடு எதிர்த்தரப்பில் இருந்த பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் விடுவிப்பு சம்பந்தமாக அவர்களும் குரல் கொடுத்தும் இருந்தார்கள். இதே போன்றுதான் இப்பொழுது பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. தையிட்டி, மயிலிட்டி, வசாவிளான், முல்லைத்தீவில், கேப்பாப்பிளவு போன்ற இடங்களில் காணி விடுவிப்பு தொடர்பாக தொடர் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதே போல் கன்னியா வெந்நீர் விட்டு அதில் மீண்டும் ஒரு பௌத்த சமயத்தை அல்லது புத்த கோயில் கட்டுவதற்கான ஆரம்ப ஏற்பாடுகள் அங்கு செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதைவிட மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரை விவகாரம் என்பது பல நாட்களாக ஆயிரம் நாட்களை கடந்தும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தாங்கள் வந்தால் அந்த இடங்கள் அந்த மேய்ச்சல் தரைகள் மீள கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் அதுவும் இன்னும் முடிவராத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் கொடுத்த உறுதிமொழிகள் தங்களுக்கு வாக்களிக்கும்படியும் தாம் பதவிக்கு வந்தால் செய்யக்கூடியவை என்ற விடயங்கள், அதுவும் உடனடியாக ஒரு மாதத்துக்குள் ஒரு வருடத்துக்குள் செய்யக்கூடிய என்று சொல்லப்பட்ட எந்த விடயங்களும் செய்யப்படவில்லை. இப்பொழுது வருகிற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 2 வருஷம் முடிவுறக்கூடிய நிலையில் இந்த 2 வருஷத்துக்கு பிற்பாடும் இவர்கள் என்ன செய்ய எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. கடந்த 3ஆம் தேதி வடக்கு கிழக்கு மலையக தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் இணைந்து இவரை சந்தித்த பொழுது நாங்கள் ஒரு சில விடயங்களை மாத்திரம்தான் முன்வைத்தோம். முக்கியமாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடாத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். அதற்கு ஆக்கப்பூர்வமான பதில் எதுவும் வரவில்லை. மாறாக பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை வந்ததுக்கு பிற்பாடு அதை பற்றி யோசிக்கலாம் என்ற ஒரு பதில் கூறப்பட்டது. அதேபோல் காணிகள் விடுவிப்பு தொடர்பாக நாங்கள் கேட்ட பொழுதும் கூட அது முப்படையினரிடம் தாங்கள் அது பற்றின பட்டியல்கள் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவை கிடைத்த பின் அதை பற்றி ஆலோசிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 2 வருஷம் முடிந்துவிட்டும் இன்னும் எந்தெந்த காணிகள் விடுவிப்பதென்ற பட்டியலே அவர்களிடம் இல்லை என்ற தோரணையில்தான் ஜனாதிபதியினுடைய பதில் என்பது அமைந்திருந்தது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் கடந்த 2 வருஷத்துக்குள் செய்ய வேண்டிய பல விஷயங்களை செய்திருக்க முடியும். காணிகளை முழுமையாக விடுவித்திருக்க முடியும். மாகாண சபை தேர்தலை நடத்தியிருக்க முடியும். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பழைய சட்டத்தின் பிரகாரம் விகிதாசார முறையில் தேர்தலை நடாத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒத்துக்கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் இவர்களும் தாங்கள் வந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் இவ்வாறு இருந்தும் கூட இவர்களால் இதனை செய்ய முடியவில்லை. இனிமேல் இவர்கள் இதனை செய்வார்களா? 2 வருஷம் முடிந்திருக்கிறது. அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை கீழிறங்கி கொண்டிருக்கிறது.
அது சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, நாள் போக போக மக்களிடமிருந்த எதிர்பார்ப்புகள் மங்கிக் கொண்டு போக துவங்கி இருக்கிறது. இவர்கள் காணிகளை விடுவிப்பார்களா அல்லது கைதிகளை விடுவிப்பார்களா, இல்லை என்று சொல்லி சொன்னால் காணாமலாக்கப்பட்டோருக்கு பரிகாரங்கள் காணுவார்களா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக மக்கள் இப்பொழுது இவர்களும் முன்னர் இருந்த அரசாங்கத்தை மாதிரி எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இழப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 2-3 வருஷங்களுக்குள் இவர்கள் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அதே போல் 2027ஆம் ஆண்டு 2027-28ஆம் ஆண்டுகளில் இவர்கள் உலகளவில் வேண்டிய கடன்களை மீளச் செலுத்த வேண்டியிருக்கிறது. மீளச் செலுத்த வேண்டுமாக இருந்தால் பல பில்லியன் டாலர்கள் இவர்களுக்கு மேலதிகமாக தேவையாக இருக்கிறது. அந்த டாலர்கள் இப்பொழுது முழுமையாக அவர்களிடம் கைவசம் இல்லை, அரைகுறையாக கொஞ்சம் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் பொருளாதார ரீதியான கஷ்டங்களையும் எதிர்காலத்தில் இவர்கள் மிக நிறையவே எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலைமை உருவாகி வருகிறது. அதற்கு மேலதிகமாக வறட்சி ஒரு பக்கம், சில சமயங்களில் எல்னினோ கால நிலைமை தொடர்பாக வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வெள்ள நிலவரங்கள் என்பது இன்னொரு புறம். ஆகவே இயற்கை சீற்றங்கள் என்பதும் மிகப்பெரிய அளவில் இலங்கையையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் எதிர்காலத்தில் அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவதற்கான எந்த அடித்தளங்களும் இல்லை. முக்கியமாக இவர்கள் மக்கள் மத்தியில் இருந்து அந்த மக்கள் மத்தியில் உருவாகி வரக்கூடிய நம்பிக்கை இனங்கள் என்பது இவர்களுடைய நிர்வாகம், இவர்கள் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள் மேல் ஏற்பட்ட நம்பிக்கை இனங்கள், எதையும் செய்ய முடியாமை, புதிய வேலை வாய்ப்புகள் இன்மை என்பது, மக்கள் வேலைகளை தேடி வெளிநாடுகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கை செலவு உயர்வுகள் என்பது, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் காலம் செல்ல செல்ல இவர்களுக்கு மேல் மக்களுக்கு வைத்திருந்த நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டு போகிற பொழுது தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளை இவர்கள் காப்பாற்றுவார்களா? காப்பாற்றினால் அவ்வாறு செய்யவில்லை கேட்டால் நிச்சயமாக சிங்கள மக்கள் மத்தியில் அவர்கள் வாக்கு வங்கியை இழந்து விடுவோம், இனவாத சக்திகள் மேலிழந்து குரல் கொடுக்கும் என்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இவர்கள் எதிர்நோக்கி இருக்கப் போகிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு மேல் 2 வருடங்கள் இயன்றவரை பல்வேறுபட்ட தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டது அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், அவர்கள் பலவற்றை செய்வார்கள், அதனூடாக மாற்றங்களை கொண்டு வருவார்கள். ஆகவே அவர்கள் ஏனைய முன்னர் இருந்த கட்சிகளிலிருந்து வித்தியாசமானவர்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இடதுசாரி சிந்தனைகள் கொண்டவர்கள், சமத்துவம் பற்றி பேசக்கூடியவர்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாது, பொறுமையாக இருந்து அவர்களுடன் பேசி இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பகுதி மக்கள் மீது இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குகளும் கிடைத்தது. ஆனால் அந்த நம்பிக்கைகள் 2 வருஷம் கடந்து விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நம்பிக்கை அற்றுப்போய் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, இவர்கள் எதிர்காலத்தில் இதனை சிந்திக்க மாட்டார்கள். ஒரு வாக்கு வங்கி அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இவர்கள் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ வெல்ல வேண்டுமாக இருந்தால் இறுதி கட்டத்தில் தமிழ் மக்களுக்கு அதிகாரங்களோ உரிமைகளோ கொடுப்பது என்பதை சிங்கள இனவாத சக்திகளும் ஏற்றுக்கொள்ளாது. ஏவிபிக்குள் இருக்கக்கூடிய சிங்கள இனவாத சக்திகளும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மாத்திரம் ஏதோ ஒரு புனிதமான கட்சி அல்ல, அவர்களுக்குள்ளும் இனவாத சக்திகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் கூட இதனை எதிர்க்கின்ற சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்க முடியாது என்பது ஒரு முக்கியமான விடயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இந்த கலந்துரையாடலில் முடிவெடுக்கப்பட்டது. இவர்கள் எதனையும் செய்ய மாட்டார்கள், இவர்களுக்கு மேல் தொடர்ந்தும் நம்பிக்கை வைத்திருப்பது தவறானது என்பதுடன் இதனை மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்ட வேண்டும் என்பதும், இதற்கு எதிராக தொடர் போராட்ட நடவடிக்கைகளை சகலருடனும் இணைந்து மக்களையும் அணிதிரட்டிய வகையில் என்னென்ன சாத்வீகமான வழியில் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்க முடியுமோ அந்த வகையான சகல விதமான தொடர் போராட்டங்களை
வருகின்ற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு தொடர் போராட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்ட அடிப்படையிலும் சரி, மாகாண அடிப்படையிலும் சரி, பல்வேறுபட்ட விதமான போராட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கான இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 5 கட்சிகள் சார்பாக அதற்கான ஒரு ஏற்பாட்டு குழுவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடன் இணைந்து இந்த விடயத்தில் பங்கு பெற்றக்கூடிய அனைவரும் இந்த விடயத்தில் நம்முடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது ஏனைய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பொது அமைப்புகளாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம். ஆகவே இதில் இணைந்து செயற்படக்கூடிய அனைவரும் இதில் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.